ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாக முடியும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மார்க் 10ஆம் அதிகாரம் 2-3 வாரங்களாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இது 3rd வீக். இது ஆக்சுவலாக 31 வருஷங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகேப்காக நான் உங்களுக்கு இந்த 10ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இது மார்க் வந்துட்டு அப்போஸ்தலர்கள் டீமில் இவரும் வந்துட்டு அந்த காஸ்பல் எழுதும்போது முதல்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் போதனையை பேதுருவினிடத்திலிருந்து கேள்விப்பட்டு உபதேசிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கேள்விப்பட்டு அதை எழுதும் பொழுது கணவன் மனைவி இல்லை விவாகரத்து அதை குறித்து மார்க் இங்கே தெளிவாக எழுதுகிறாரு. சிறு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து எடுத்து வருகிற காரியத்தை பற்றி அதை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் இது நல்லா கவனிங்க, இங்கேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக இந்த கண்டினியூஷன் மறக்க வேண்டாம். ஒரு பெரிய பணக்காரன் இயேசுக்கிட்ட வந்துட்டு ஆண்டவரே நான் நித்தியஜீவன் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது மத்தேயுவில் இது எப்படி இருக்குது, மார்க்கில் எப்படி இருக்குது, அந்த வேர்ட் சேஞ்ச் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன விஷயம் அதை கன்வே பண்ணுது அப்படின்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கவனிச்சிங்கன்னு விசுவாசிக்கிறேன். மத்தேயுவில் வர மாதிரி இருக்கும், மார்க் 10 கொஞ்சம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா நித்தியஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு மார்க்கில் கேட்ட மாதிரி இருக்கும். மத்தேயுவில் பார்க்கும்பொழுது வந்துட்டு நல்ல போதகரே எது நல்லதுன்னு சொல்லி கேட்ட மாதிரி இருக்கும். நன்மையானது எது, நீர் நன்மையானவரா, அந்த கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை கேட்டே வரும்போது இயேசு சொல்கிறாரு யாருமே பரலோகம் போக முடியாது. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, அப்போ யார் தான் ஆண்டவரே, எங்கள் ஊரில் இவன் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள், இவனே பரலோகம் வர மாட்டானா அப்புறம் எப்படி அந்த ஒட்டகமானது ஊசியின் காதில் விழுந்தாலுடைய அந்த ஞாபகம் இருக்கா, அந்த ஊசி வாசல், அந்த கிரேக்க வார்த்தை அவங்க சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. நான் என்னென்ன வேர்ட் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதனுடைய பின்னணிகள் என்ன இருந்தது. ஐஸ்வர்யவான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும். ஆமாம், இம்பாசிபிளான ஒரு காரியத்தை தான் இயேசு இங்கே எக்ஸாம்பிளாகவே சொல்கிறாரு. அதை பற்றி மற்ற மாற்று கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்குது. பாபிலோனிய ஆட்சியில் அவங்க யூஸ் பண்ணுற அதே மாதிரி யானையானது ஒட்டகத்தின் காதில் ஊசியின் காதில் நுழையும் அப்படி அவங்களும் அந்த பக்கம் பாபிலோனியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வாசிக்கும் போது இப்போ இயேசு சொல்கிறாரு பலவிதமான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கண்டினியூ பண்ணுறார். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். என்ன பயம்? ஏன்னா இப்போ என்ன நடந்தது மேலே ஆக்சுவலாக இப்போ தொடர்ந்து இயேசுவை ஃபாலோ பண்ணி போகிற ஆட்களுக்கு என்ன பயத்தோடு இயேசுவை ஃபாலோ பண்ணி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ நினச்சாலாம் பரலோகம் வர முடியாது, நான் உன்னை பரலோகம் கொண்டு போனால் தான் உண்டு. மனிதனுடைய முயற்சினால் கிடையாது. அவன் எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் வாய்ப்பு கிடையாது. அப்படி பார்க்கும்போது வந்துட்டு முந்தி வந்தவங்க பிந்தி இருப்பாங்க, பிந்தி வந்தவங்க முந்தி இருப்பாங்க, என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பயத்தோடு இயேசுவை ஃபாலோ பண்ணி அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தொடரே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். ஏற்கனவே சொன்னார், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறார் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். புறதேசத்தார்கள் அப்படின்னா புறஜாதிகள், ஜென்டைல்ஸ், அண்ட் தே வில் கண்டெம் ஹிம் டு டெத் அண்ட் வில் ஹேண்ட் ஹிம் ஓவர் டு தி ஜென்டைல்ஸ். புறஜாதிகள் கையில் இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டாரா அப்படின்னா ஆமாம், ஒப்பு கொடுக்கப்பட்டார். என்ன அர்த்தம்? எப்படி யூதர்கள் தானே இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்க. அதுதானே நம்ம ரொம்ப காலமாக ஷார்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சார்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இயேசு சிலுவையில் அரைஞ்சது யூதர்கள் இல்லையா அப்படின்னா யூதர்கள் தான் காரணம். ஆனால் யூத வழக்கத்தின்படியான தண்டனை கொடுக்கப்படலை. யூத வழக்கத்தில் சிலுவை தண்டனை அப்படின்ற ஒரு சம்பவம் கிடையவே கிடையாது. கல்லிருந்து கொள்வாங்களே தவிர சிலுவை தண்டனை அப்படின்ற ஒரு காரியம் கிடையவே கிடையாது. அப்போது சிலுவை தண்டனை எங்கேருந்து வந்தது அப்படின்னா ரோம ஆட்சியிலிருந்து வந்தது. ரோமர்கள் இஸ்ரேலர்களா? கண்டிப்பாக கிடையாது. இஸ்ரேல் கண்ட்ரியே வேறு, ரோம் கண்ட்ரியே வேறு. ஆனால் ரோமர்கள் தான் கம்ப்ளீட் ஆட்சியில் இருக்கிறபடினால, இஸ்ரேலர்களும் ரோமர்களுடைய ஆட்சிக்குள்ள உள்ளே இருக்கிறபடினால இயேசு அவங்க தெளிவாக சொல்கிறாரு, ஆசாரியர்கள் என்னை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ரோமர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கட்டாயத்தின் நிமித்தமாக இவரை பொய் சாட்சி சொல்லி சிலுவையில் அறைவார்கள். அதை இயேசு சொல்கிறாரு. அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து, ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் சீசர் ராஜா தான் பெரிய ராஜா. ஏன்னா ரோம் அரசாங்கத்தை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி அந்த காலத்தில், கொடுமையாக பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சி அந்த டைமில் ரோம் ஆட்சி.
அப்போ வந்துட்டு இஸ்ரவேல் நாடு குட்டி நாடு. அதில் வந்துட்டு அங்கிருந்து புறப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு நான் தான் ராஜா அப்படி அவரை பரியாசம் பண்ணுறாங்க. அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் இயேசு பேசிகிட்டு இருக்காருல்ல. இயேசு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவர் உண்மையான முழுமையான தெய்வமாக இருந்தபடினால அவர் நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டியே பேச ஆரம்பிக்கிறாரு. அதை பேசிக்கிட்டு இருக்குது இங்கே சீசரில் என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். இங்கே இந்த 2 மென்டாலிட்டி நான் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். என்ன நடக்கு அப்படின்னா, அப்பொழுது இப்போ இவர் சொல்கிறாரு என்னை பிடிச்சிட்டு நம்ம இப்போ எருசலேம் போகிறோம். எருசலேமில் போனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னை பிடிச்சி ரோம ஆட்சியில் கொடுத்துடுவாங்க, புறஞ்சாதிகள் கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. புறஞ்சாதிகள் கைகளில் துப்பப்பட்டு குத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்படுவேன். ஆனாலும் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனாலும் 3ஆம் நாள் நான் திருப்பி உயிரோடு எழுந்து வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது தேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அனந்தமிங்க அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரசத்திலும் என் இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இது வரைக்கும் பார்ப்போம். முதல்ல நம்ம இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, இயேசு தம்முடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்காரு. முக்கியமான ஒரு காரியம், என்னை கொண்டு போய் சிலுவையில் அறைவாங்க, நம்ம எருசலேம் நோக்கி போகிறோம், டைம் முடிய போகுது, நான் மனுஷகுமாரன், அந்த வார்த்தை தெளிவாக பயன்படுத்துகிறார் பாருங்க. மனுஷகுமாரன் மனிதனுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. இயேசுவோட கூட இருந்த சீஷர்கள் ஒன்றே வயசில் சின்ன பசங்க, சிறு பிள்ளைகளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருல்ல, மை டியர் சில்ட்ரன். ஏஜ் படி பார்த்தாலும் சின்ன பசங்க தான், பேதுருவை தவிர்த்து. ஸோ மேபி அவங்க அவ்வளோ அவேராக இல்லை, அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இல்லை. இல்லாட்டி வந்து சீஷர்கள் வந்துட்டு யூதர்களுடைய பின்னணியிலிருந்து வந்த அப்படின்னால இவங்க நியாய பிரமாணத்தையும் ரொம்ப பெருசாக படித்த மாதிரி தெரில போலுக்கு. படிச்சிருப்பாங்க, அந்த வழக்கத்தின்படி தான் வராங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் தே வுடன்ட் ஹாவ் ஷோன் தட் எக்ஸலன்ஸ். அவங்க ரொம்ப தேறினவர்கள். பவுலை போல கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, பவுலை போல வாய்ப்பே கிடையாது பிரமாணத்தில் தேறினவர்கள்னு சொல்லி பார்த்தா கூட. ஏன்னா மனுஷகுமாரன் அந்த வார்த்தையை பயன்படுத்தின உடனே டக்குன்னு தெரிய வேண்டாம். நம்ம இதே மார்க் படிக்க போகிறோம். இன்னொரு 3 அதிகாரம் தள்ளி இந்த 14ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுது இதே வார்த்தையை அங்கே பிலாத்து முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியின் முன்பாக இயேசு சொல்லுவார், மனுஷகுமாரன் மேகங்கள் மேல் வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்ன உடனே பிரதான ஆசிரியரின் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிட்டு தேவதோஷம்னு சொல்லிட்டான், இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு. ஆனால் அங்கே சொல்கிற அதே வார்த்தையை அதுக்கு முன்னாடியே சீஷர்கள்கிட்ட மனுஷகுமாரன் மனுஷனோட கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரம் வந்துருச்சு, எருசலேம் போகிறோம், நாட்கள் முடிஞ்சது, அவ்வளோதான், நான் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். அப்போ அந்த மனுஷகுமாரன்ற வார்த்தையை பயன்படுத்தின உடனே இவங்க நியாயப்பிரமாணத்தில் அவங்களுடைய வேதத்தை ஒழுங்காக படிச்சிருந்தாலாவது இவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இயேசு என்ன பேச வரார் அப்படின்ட்டு. இவங்க அதையும் ஒழுங்காக படிக்க கிடையாது. நம்ம நல்லா கவனிங்க, அநேக நேரங்களில் வேதத்தை ஒழுங்காக படிக்காதபடினால தான், நல்லா கவனிங்க, திருப்பி சொல்கிறேன், வேதத்தை ஒழுங்காக படிக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளுடைய சொந்த யோசனைகளில் சொந்த புத்தியில் பலவிதமான அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சில காரியங்கள் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர உண்மையான ஒரு புரிதலில் கரெக்டான சத்தியத்தை ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறதோ போதிக்கிறதோ கற்றுக்கொள்கிறதோ இல்லை. சரியான கான்டெக்ஸ்டில் பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது கிடையாது. நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே படிச்சுட்டு இருக்கோம். எனக்கு எதனா சொல்லுமா, எனக்கு இந்த உலக தேவைக்காகவே வேதத்தை வாசிக்கிறோம் நம்ம. அதுதான் பிரச்சனை. இங்கே சீஷர்கள் ஒழுங்காக கர்த்தருடைய வேதத்தை, பழைய ஏற்பாடை, நியாய பிரமாணத்தை படிச்சிருந்தாங்கன்னா மனுஷகுமாரன் இயேசு சொல்ல ஆரம்பிக்கும் போதே இவர் யார் அப்படின்றது இன்னும் பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும். அதனால இப்போ சீஷர்களுக்கு இவர் மனுஷகுமாரன் இல்லையோ, தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் இவர் தான் அப்படின்றது புரியலையா அப்படின்னா புரியலன்னா இல்லை, ஒரு டைலமாலே இருக்கிறாங்க, ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. கன்ஃபியூஷன் அப்படின்றத விட இல்லை, நான் கன்ஃபியூஷன்னு சொல்ல மாட்டேன்,
கன்விக்ஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. Do they know that he is the son of man and son of God? Yes, of course they know that he is the son of man, he is the son of God. They are not confused, but they are not fully convicted. இவர் தேவகுமாரன், இவர் மனுஷகுமாரன் தெரியாதா இவங்களுக்கு? நல்லாவே தெரியும். அதில் என்ன குழப்பங்கள் இருந்ததா? ஒரு குழப்பமும் கிடையாது அவங்களுக்கு. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா, அதில் முழு நிச்சயம் இல்லை, அதில் அவங்க கன்ஃபார்மாக இல்லை, கேரண்டீடாக இல்லை. முழு மனதோடு அவங்க வந்து ஆமாம் அப்படின்றத ஃபுல் கன்விக்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ சீரியஸான விஷயத்தை இயேசு இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே செபதேவின் குமாரனாகி யாக்கோபு யோவானை சேர்ந்த ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, இங்கிருந்தே அவனுங்க இயேசு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவங்களை எதுக்காக ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் இவனுங்க இங்கே உட்காந்துக்கிட்டு பரலோகத்தில் சீட் ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தேவான் இல்லை, பிதாவின் வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதை ஸ்தேவான் கண்டான் இல்லை, பரலோகத்தில் வாசிக்கிறோமா? ஆமாம், 2 யோவானோட வாசிக்கிறோம்ல, வலது பாரசத்தில் நமக்காக என்ன பண்ணுறாரு, பறந்து பேசுகிறவராக இருக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவானுக்கு ஆண்டவர் நேரடியாக பேசும் என்ன சொல்கிறாரு, என் பிதாவின் சிங்காசனத்தில் நான் எப்படி உட்கார்ந்தனோ அதே போல உங்களுக்கு நான் அதை அருள் செய்யும்படிக்கு அப்படின்றாரா. அப்போ இந்த வலது பாரசம் அப்படின்றது தனியாக ஒரு சேரோ தனியாக ஒரு சீட்டோலாம் கிடையாது. நம்ம அந்த மனிதனுடைய கண்ணோட்டத்தில் மனிதனுடைய புரிதலுக்கு ஏற்ற விதத்தில் நம்ம ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம லாங்குவேஜில் ஏசு ரொம்ப சிம்பிளிஃபைடாக பேசுகிற அப்படின்னால அது மூலமாக ஆண்டவர் என்ன கன்வே பண்ண விரும்புகிறாரு, ரியலாகவே அப்படி என்னவாங்க ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை விட்டுட்டு சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகளை லிட்ரலாகவே அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷனுக்குள்ளே தான் போக போகிறோமே தவிர வேறு கிளாரிட்டி கிடைக்காது. கிளாரிட்டிக்கு பதிலாக கன்ஃபியூஷன் மட்டும் தான் கிடைக்க போகுது. சரியா? இங்கே இயேசுடைய பிதாவின் வலது பாரசம் இயேசு அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேட்குறாங்க, வலது பாரசத்தை எனக்கு கொடுத்துருங்க, இடது பாரசத்தை அவனுக்கு கொடுத்துருங்க. அப்போ அது இயேசு திருப்பி கேட்குறாருடே, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியலை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். இங்கே ஸ்நானம்னு சொன்னோன்னா ஆங்கில வார்த்தை பேப்டிசம்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால் இயேசு இங்கே பேப்டிசம் அப்படின்னு சொல்லி ஞான ஸ்நானத்தை குறித்து இங்கே பேசலை. இங்கே ஸ்நானம்னு சொல்லும் பொழுது பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேப்டிசம் அப்படின்னா மூழ்கடிக்கப்படுதல் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக போயிட்டாங்க, தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முங்கிட்டாங்க இல்லை, அதோட மீனிங் ஃபுல்லாக போயிட்டாங்க. அதை பேதுரு எப்படி எழுதுறாருன்னா, ஞானஸ்நானம் என்பது தேவனோடு கூட நீங்கள் செய்ய நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்குது இல்லை, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னு சொல்லும்போது நான் வேற எங்கேயோ இருந்தேன், இப்போ இந்த பேப்டிசம்ன்றது அந்த கன்ஃபர்மேஷன் மூலமாக நான் ஆண்டவரோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இனிமேல் நான் ஆண்டவரோடு தான் அந்த முழுமைப்படுத்தப்படுதல் கம்ப்ளீட்டாக அதுக்காகவே டெடிகேட் ஆகிறது, அதுக்காகவே வந்துடுறது. அது ஆக்சுவலாக மீனிங். ஆக்சுவலாக நீங்கள் ஏசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் குடிக்கிற பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா, நான் பெறுகிற ஸ்நானத்தை உங்களால் பெற முடியுமா அப்படின்னா முடியுன்றாங்க. உண்மை உங்களுக்கு புரியவே இல்லை அப்போ கூட. அப்போ இயேசு சொல்கிறாரு, அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அது பரலோகத்திலேயே ஸ்தலங்கள் பற்றி கிடையாது. அவர் குடிக்கும் பாத்திரம், அவர் பெறுகிற ஸ்நானம் அப்படின்றது இயேசு முழுக்க அவருடைய உபத்திரவத்தை பற்றி பேசுகிறார். பவுல் ரட்சிக்கப்பட்டிருக்கிற புதுசில் பவுலை கர்த்தர் சந்தித்த அந்த முதல் தருணத்தில் பவுல்கிட்ட வந்துட்டு பவுல் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் யார், துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான், முள்ளில் விதைக்கிறது ஒன்று கடினமாக இருக்கும் சொல்கிறாரா இல்லையா? அப்போ நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே, என் நிமித்தமாக நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்றார்ல. அதுதான் அவரோடு கூட பெறுகிற ஸ்நானம். அவர் எதை கோத்ரூ பண்ணுறாரோ, அவர் என்ன அனுபவிக்கிறாரோ. ஆமாம், எபிரேயரில் வாசிக்கிறார், அவர் பாடுகள் வழியாய் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு உன்னதத்திற்கு ஏறினாராமா. ஆமாவா? அப்போ வந்துட்டு அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் படுகிற அந்த பாடுகள், அது வழியாக நமக்கு ஒரு பெரிய ரிவார்டு உண்டு. அதுக்கு ஒரு பெரிய அந்த பாடுகளை படுவதற்கே ஒரு கிரேஸ் தேவைப்படுது. அந்த கிரேஸ் ஆண்டவர் தருகிறாரு. இயேசு படுகிற அதே பாடுகள், அவர் குடித்த அதே பாத்திரத்தில் தண்ணீர், அதே பாத்திரத்தில் நாம் குடிக்க முடியுமா? அவர் பெற்ற அதே ஸ்நானத்தை நம்ம பெற முடியுமா அப்படின்னா அவரை போல முடியாது. நமக்கு என்ன அவர் வச்சுருக்காரோ நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். பாடுகளே இல்லாமல், உபத்திரவமே இல்லாமல், இல்லை பிரச்சனைகளே இல்லாமல்
நான் ஆண்டருக்காக ஊழியம் பண்ணுறேன். இல்லை, அவனவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் தான் சொன்னார். வா, உன் பிரச்சனை எடுத்துக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணி வா, இந்த உபத்திரவத்தின் மத்தியில் எனக்கா நீ நில்லு அப்படின்ட்டாரு. பாருங்க, ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி உங்களுக்கு எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்லன்ட்டார். என் காரியம் அல்ல அப்படின்னா அப்போ இயேசுவால் கொடுக்க முடியாதா? நியாயந்திருக்க போகிற நியாயாதிபதி இயேசு இல்லையா? இயேசு தான். ஆனால் அவங்களுக்கு இப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டியும் இல்லை. அவன் இங்கே என்ன சொல்ல, ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுப்பா, என் காரியம் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குற கேள்வி இவனுக்கே புரியல. இந்த கேள்விக்கு இப்போ நான் பதில் சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறதில்ல. அதனால தான் ஃபஸ்ட்டே டைவெர்ட் பண்ணுறாரு. நான் குடிக்கிற தண்ணீர், நான் குடிக்கிற பாத்திரத்தை உன்னால் குடிக்க முடியுமா? நான் பெறுகிற ஸ்நானத்தை உன்னால் பெற முடியுமா? அப்படின்னா நான் படுற பாடுகள் உபத்திரவத்துக்குள்ளே உன்னால் வர முடியுமா? நான் சிலுவை மரத்தில் ஏற போகிறேனே, நீ ஏறுவியா? உன்னால் முடியுமா? என்ன கொஸ்டின் கேட்குறாரு இயேசுன்றது தெரியாமல், அதெல்லாம் பண்ணுருவாண்டவர் அப்படின்றாங்க. அநேக நேரங்களில் பார்த்தீங்கன்னா இயேசு என்ன பேசுகிறான்றே தெரியாமல், என்ன கேட்குறாருன்றே தெரியாமல் அவசரப்பட்டு இவங்க பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ அதாவது இயேசு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவங்க குறுக்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அதை இயேசு அவங்களுக்கு தேவைப்படுற ஆன்சரையும் சொல்லவும் செய்கிறாரு. அதுக்கு மேலே கொண்டு போகவும் இல்லை, அந்த கான்வர்சேஷன் ஸ்லோ டவுன் பண்ணுறாரு, கம்மி பண்ணுறாரு. சரி, இந்த யாக்கோபு யோவானும் எப்படி இருக்காங்க, செபதேவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மற்ற 10 பேருக்கு வேற பிரச்சனை பாருங்களேன். ஆனாலும் 41 வசனம், மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்படின்னா என்ன எரிச்சல் சொல்லுங்க பாப்பா? டேய், இயேசு எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் பேசிக்கிட்டு இருக்காரு, நல்லா பேசிக்கிறீங்க நீ அப்படியா? இல்லை சார், நம்ம கேட்டிருக்கணும், முதல்ல அந்த பிளேஸ் ரிசர்வ் பண்ண பார்த்து வந்துருக்கணுமே. இல்லை, நமக்கு முன்னாடி இவனுங்க கேட்டு அந்த பிளேஸை ரிசர்வ் பண்ணி வாங்க பிள்ளைங்க இவனுங்க. அந்த எரிச்சல் தான். இன்னைக்கு உபத்திரவத்தின் வழியாகி போகிறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை. ஆனால் பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கணுன்றது மட்டும் பயங்கர ஆசை இருக்குது. இது என்ன கணக்கு? இது எல்லாருக்கும் ஊழியம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்த ஊழியத்திற்குரிய அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் தயாராக இல்லை, படிக்கவும் தயாராக இல்லை, கற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை, பிரயாசப்படவும் தயாராக இல்லை. ஆனால் வந்துட்டு ஊழியன்ற பேரில் மைக்கும் மேடையும் கிடச்சிடணும். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இல்லாட்டி அதில் ஒரு கோச்சிக்கிறாங்க. அதில் வந்துட்டு இது எல்லா சபையில் இருக்கிற பிரச்சனை தான், எல்லா சர்ச்சில் இருக்கிற பிரச்சனை தான் இது. அம்மாவா இல்லையா? அப்போது நம்ம மற்ற 10 பேர் இந்த சீன் ஃபுல்லாக வாசிக்கும் போது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அவர் என்ன நடக்க போகுதுன்றதை பேசிகிட்டு இருக்கிறாரு. இதில் 2 பேர் உள்ள வந்து பரலோகத்தில் சீட் ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற 10 பேர் வந்துருச்சு, நம்ம பண்ணிருக்கலாமே, நம்மளுக்கு முன்னாடி இவனுங்க பண்ணிட்டானுங்களேன்ட்டு எரிச்சலாக வராங்க. ஆனால் இந்த சீஷர்கள் இயேசு நிமித்தமாக எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கணும் அப்படின்றத பற்றி அதை பற்றி கவனமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக இல்லை. இயேசு தான் தேவனுடைய குமாரன் அப்படின்றதுல அவங்க கன்ஃபியூஷன் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சாப்டரில் வாசிக்கும் போது தான் இயேசு வந்துட்டு கேட்பார், என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றப்போ பேதுரு சொல்லுவான், நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் சொல்கிறானே இல்லையா? அப்போ அவர் தேவகுமாரன் அப்படின்றது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. தேவகுமாரனா சந்தேகமே இல்லை. சீசர்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஆனால் அதில் கன்ஃபியூஷன் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஃபுல் கன்விக்ஷன் இல்லை. தே ஆர் நாட் கன்ஃபியூஸ்ட், பட் அகெயின் தே ஆர் நாட் ஃபுல்லி கன்விக்டட். ஏன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு சம்பவம் கவனிங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை முழுமையாகி பெறலை. ஏன்னா இந்த ஆவியானவர் தான் நம்மளை கன்விக்ட் பண்ணுவார். கன்விக்ட்னு அர்த்தம், நமக்கு ஒரு விஷயத்த ஆமாம், எந்த ஆதாரமுமே பெருசாக தேவையில்லை, ஒரு விஷயத்த ஆமாம் அப்படின்னு நமக்குள்ளேருந்து நமக்கு அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த ஆவியானவர் தான். உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஆவியானவர் இல்லை அப்படின்ற காரணத்தால் இவங்க என்ன தத்தளிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதுக்காக இன்னும் வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் அடுத்து வரும்போது இன்னும் தெளிவாக சொல்லுவார். ஊழியத்தெல்லாம் கிளம்பிலாம் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் பரிசுத்தாவியை அனுப்புவேன், பெற்றுக்கொண்டு போவோம். பரிசுத்தாவியை பெற்ற பிறகு சீஷர்கள் வாழ்க்கை இப்படி ஒரு செய்தி எடுத்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். இயேசுவோடு இருந்த சீஷர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற சீஷர்களும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸில் பேசணும்னு நினைக்கிறேன் நான். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தானோ அதை அவங்க போதிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே எதை பார்த்து பயந்துட்டு இருந்தானோ அதை அவன் தைரியமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன வேண்டான்னு ஓடினானோ அதை இங்கே தைரியமாக எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே பிசாசு அவனை துரத்துச்சு,
இங்கே பிசாசு இவன் துரத்த ஆரம்பிச்சிட்டான். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுதான் ரோமரில் பால் எழுதுறாருன்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்தை நான் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக ரெகுலராக வெட்னஸ்டே சண்டே சர்ச்சில் எவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரத்தில் இருக்கிறார்கள். யார் ஹோலி ஸ்பிரிட்டால் நடத்தப்படுறாங்களோ, பெற்றவன்றதோடு நின்றது இல்லை, பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் அதோடு நின்றது இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவரால் யார் நடத்தப்படுகிறார்களோ, those who are led by the Spirit of God are called as children of God. பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளை என்று எண்ணப்படுகிறான். இல்லை, பரிசுத்த ஆவி இவங்க பெறாத காரணம் தான் பிரச்சனையே. மற்ற 10 பேர் எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ கவனிங்க, அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதியாருக்கு அதிகாரிகள் ஆன எண்ணப்பட்டவர்கள், அதுலேயும் ஒரு கிளாஸ் இருக்கிறது பாருங்க. புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. என்ன சொல்றாரு? உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாகாது. இப்போ நல்லா அகைன் இந்த கான்டெக்ஸ்ட் நல்லா கவனிக்கணும். அங்கே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? சீஷர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சீஷர்களுடைய அழைப்பு என்னவா முடியுது? கடைசியில் அப்போஸ்தல அழைப்பாக முடியுது. சரியா? இந்த அப்போஸ்தலர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் ஒரே எண்ணத்தோடு இருந்தால் மட்டும்தான் தேவனுக்காக இவங்க பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து இயேசு யார்கிட்ட சொன்னார் அப்படின்றத கான்டெக்ஸ்டுவல் எக்ஸ்பிளனேஷன், யார்கிட்ட இயேசு பேசினாரு அப்படின்ற அதை சார்ந்து ட்ரூத் சத்தியத்தை எடுத்து பேசாமல் இந்த வசனத்தை ஜென்ரலைஸ் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாச்சுன்னா இங்கே அழைக்கப்பட்ட ஆட்களும் விசுவாசிகளும் ஒன்று போல் ஆகிடுவாங்களே. ஒன்று அப்படி இருக்க முடியுமா? தேவனால் பெற்ற ரட்சிப்பில் ஒன்று தான், விசுவாசத்தில் பரிசுத்தாவை பெற்றது ஒன்று தான். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னா ஆமாம் தான். ஆனால் இந்த விசுவாச கூட்டத்தார்களில் அழைப்பில் வித்தியாசம் உண்டு. அது ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு பவுல் மூலமாக ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போது புறஜாதியார்கள், அது அதிகாரிகள் இருக்காங்க, லேபர் இருக்காங்க, அடிமைகள் இருக்காங்க. அவங்க ரொம்ப அவங்களோட அடிமைகள் மேலே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கள. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இதே விஷயத்தை நல்லா கவனிங்க. இதே விஷயத்தை அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு எழுதுறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தீத்துக்கு எழுதுறாரு. ஏன் பேதுரு கூட இதை பற்றி பேசியிருக்காரு. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் சபை மேல் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறபடினால சபையை அவர்கள் இருமாப்பாய் ஆளக்கூடாது. எப்படி ஆளக்கூடாது? இருமாப்பாய் ஆளக்கூடாது. அநேக நேரங்களில் சபையில் கரெக்ஷன் சொல்கிறதே இருமாப்பா ஆள்றாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தில் தான் மக்கள் பார்க்குறாங்க. கரெக்ஷன் வேணும், கண்டம்னேஷன் வேணும். சுத்தமாக கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னா எக்ஸ்கம்யூனிகேஷன், அப்படின்னா திருத்தங்கள் வேண்டும், சிக்ஷைகள் வேணும், சோதிக்கப்படணும். பல விதங்களில் பாஸ்டர்மார்கள், ஊழிய தலைவர்கள், விசுவாச மக்கள் இல்லை ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிற ஆட்கள் சோதிக்கப்படணும், டெஸ்ட் வைக்கணும். சுத்தமாக கீழ்ப்படியவே இல்லை அப்படின்னா ஐக்கியத்தை விட்டு புறம்பே தள்ளணும். வசனம் சொல்கிற மாதிரி ஆகிலும் அவர்களை சத்ருவாக எண்ணாமல் சகோதரர்களாக எண்ணுங்கள். சகோதரனாக தான் பார்க்கணும், சத்ருவாக பார்க்க போகிறது இல்லை. திருப்பி அவங்க வரணுன்ற ஒரு வாஞ்சியோடு தான் இருக்கிறோம். வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் தான் நடத்தணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? இருமாப்பாய் ஆளக்கூடாது. தேவனுடைய சபையை வீணடிக்கிறதோ இல்லை ஒருவேளை போஜனத்திற்காய் கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல தன் அழைப்பின் மேல் கவனம் இருக்கிறத விட கிடைச்ச மக்களை வச்சு எப்படி வருமானம் பார்க்கலாம், எப்படி காணிக்கை தசமாக வாங்கிடலாம். ஊழியத்தை ஆதாய தொழில் என்று எண்ணுகிற பிலேயாமின் கூட்டத்தார்கள் அதுபோல இருக்கக்கூடாது, அதுபோல இருக்கக்கூடாது. அப்போ இங்கே தேவராஜ்யத்தில் அழைக்கப்பட்ட ஊழியர்கள், இங்கே அப்போஸ்தலர்கிட்ட நேரடியாக பேசிகிட்டு இருக்கார். இது சபைக்கு சொன்னது கிடையாது. சீஷர்கள்கிட்ட அப்போஸ்தலர்கிட்ட தெளிவாக பேசிகிட்டு இருக்கார். உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களில் யாராவது பெரிய ஆளாக இருக்க விரும்பினீங்க அப்படின்னா அவன் எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்கட்டும் அப்படின்ட்டார். அப்போ நான் வந்துட்டு என்னுடைய ஊழியத்தின் பாதையில் என்னோடு கூட அழைக்கப்பட்ட ஊழியர்களோடு கூட நான் முதல்ல எல்லாருக்கும் சேவை செஞ்சேன் அப்படின்னா அப்போ நான் தான் பெரிய ஆளா? அந்த மீனிங்லேயும் இயேசு பேசவே இல்லை. என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? சிம்பிள் ஆன்சர். உங்களில் பெரியவனே சொல்கிறதுக்கு எவனுமே இல்லை. ஏன்னா இப்போ என்ன நடக்குது? செபதேவின் குமாரனாகி யாக்கோபு யோவான் 2 பேரும் இயேசு கேட்குறாங்க, பரலோகத்தில் ரைட் சைடு எனக்கு, லெஃப்ட் சைடு உனக்கு புக் பண்ணி வச்சிருக்க ஆண்டவரே அப்படின்றானுங்க.
மற்ற 10 பேர் டென்ஷனாக வராங்க, நம்ம கேட்டு இருந்துக்கலாம் மறைச்சி ஏன் அவசரப்படுறாங்க அப்படின்னு மற்ற 10 பேர் யார், பேதுருவிலிருந்து மற்ற எல்லாருமே. அப்போ இயேசு போதிக்கிறாரு, டே உங்களில் யாரும் பெரியவனும் கிடையாது சின்னவனும் கிடையாது, அந்த பெரியவன்ற சீனே இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. நிறைய உபதேசிமார்கள் மெயின் இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கான்ஃபரன்ஸஸ்லாம், இஃப் யூ வாண்ட் டு லீட் அ குரூப் யூ ஹாவ் டு சர்வ் த குரூப், இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு அதான் சொன்னாரா, அதாவது நீ ஒரு குழுவிற்கு தலைவனாய் அவர்களை நடத்த விரும்பினால் முதல்ல நீ அந்த குழுவை சேவிக்கிறவனாக இருக்க வேண்டும். கேட்க சூப்பராக இருக்குல்ல, பா அருமையான தாட்பா, செம்ம ஃபிலாசபிக்கலாக இருக்குல்ல. எங்கேருந்து சொல்கிறீங்க? மார்க் 10ஆம் அதிகாரம் 43-44, அப்படியா? என்ன இருக்கு அங்கே? வாசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ளே இப்படி இருக்கலாம், அப்படி இருக்காதுன்ட்டாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவனுக்கு ஸ்தலம் கிடைச்சிருச்சு, நம்ம கேட்காம விட்டோமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம முதல்ல கேட்டுருந்துருக்கணுமே, ஐயோ போய் சேர்ந்து எரிச்சலில் 10 பேர் கேள்வி கேட்ட 2 பேர் ஆகமத்தில் ஏசு என்ன சொன்னாங்க, ஏசு என்ன சொன்னாருன்றதை அந்த 12 பேரும் காது கொடுத்து கேட்கல. தே லீஸ்ட் பாதர்ட் அபவுட் தட், அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. அப்போ தெளிவாக ஆன்சர் சொல்லி தான் எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்குள்ள அப்படி கிடையாது, ஊழியர்களில் சீனியர் ஊழியர் ஜூனியர் ஊழியர் கிடையாது, அழைப்புகளில் பெரிய அழைப்பு சாதாரண அழைப்பு கிடையாது. we don't have to feel intimidated when somebody is being used by God. ஒரு மனிதனை தேவன் நல்லா பயன்படுத்துகிறாரு, அந்த மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் ஒரு பிரபலம் அப்படின்ற அளவுக்கு அவரை கர்த்தர் பயன்படுத்துகிறார் அப்படின்ன உடனே அவர் பெரிய ஊழியக்காரர் அப்படி இல்லை. சரி, இப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீ பெரிய ஊழியக்காரனாக சைன் ஆகணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு நீ பெரிய ஊழியக்காரனாக நீ மாறணும் அப்படின்னா, அவங்க மேடையில் நிற்கணும் அப்படின்னா என்ன பண்ணு? சேவிக்க ஆரம்பி. அதையே சொல்லி கொடுத்த உபதேசமா? அப்படி ஒன்று இல்லைன்ட்டாரு. உங்களுக்குள்ளே அப்படி இருக்க முடியாது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் அப்படி பெருசாலாம் அவன் நினைக்காத, எஜமானனாகி என்னையவே அடிச்சிட்டாங்கன்னா உங்களெலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லு? ஏசு சொல்கிறாரு, பச்சை மரத்துக்கு இந்த பண்ண பட்டை மரம் என்ன ஆகுமோ தெரில அப்படின்றார் ஏசு. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால், ஆனால் விரும்பாத முதலே சொல்லிட்டார், அப்படி கிடையாது. அப்படி ஒருவர் நினச்ச அப்படின்னா சர்வ் பண்ணு, ஒருவர் என்ன பண்ணுங்க, அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். பணிவிடைக்காரனாக இரு, சர்வ் பண்ணு. உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். நம்ம ஆட்கள் உடனே ஊழியக்காரன் ஒன்று அதே ஒரு பெரிய பதவி மாதிரி நினச்சிட்டுருக்காங்க. ஊழியக்காரப்பா, அவர் ஊழியக்காரப்பா, அவர் என்ன அர்த்தம் அப்படின்னா வேலைக்காரன். ஊழியக்காரன் அர்த்தம் வேலைக்காரன். என்ன சொல்றாரு பாருங்க, நீ எல்லாருக்கும் நீ முதன்மையாக இருக்க விரும்புவாயானால் நீ என்ன பண்ண, எல்லாருக்கும் ஊழியம் செய்யக்கூடிய சர்வீஸ் பண்ணுற ஆளாரு. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க, உங்களில் யாராவது முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாரும் எப்படி இருக்கட்டும், எல்லாருக்கும் பணிவிடைக்காரனார், எல்லாருக்கும் வேலைக்காரனார். அங்கே சிம்பிளாக சொல்லிடுறே, நானே வேலை தான் செய்ய வந்திருக்கேன், நீ என்ன பெரிய ஆள் காட்டிக்க ட்ரை பண்ணுறப்போ வேலை செய்ப்போ, நான் சொல்கிற விஷயத்தை போய் சொல்லுப்போ. என்கிட்ட காதுகளில் இருட்டில் கேட்டதை வெளிச்சத்தில் மாடி மேலே கூரையில் ஏறி நின்றுட்டு ஊருக்கே தெரியுமே சொல்லு. அதான் சொல்ல, உப்பானது சாரப்பட்டு போகக்கூடாது, உப்பானது பிரயோஜனப்பட்டோம். விளக்கை கொளுத்தி எவனை மறக்கால ஸ்டாண்டு மேலே வச்சு கட்டில் கீழே வைக்க மாட்டான், மேலே வைப்பான். மலை மேலே இருக்கிற பட்டனை மறைக்கப்படாது. அந்த மாதிரி நீங்கள் போய் சொல்லுங்கள், எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள், வேலை செய், ஊழியம் செய். இதுதான் வந்துட்டு ஏசு சொல்லி கொடுத்தாரே தவிர இந்த 43ஆம் வருஷத்தை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவுள். அப்போ நம்ம பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணோம், அப்போ எல்லாருக்கும் பணிவிடை செய்யலாம், நல்லா எல்லாருக்கும் பணிவிடை செஞ்சோம் அப்படின்னா என்ன இல்லை பெரிய ஆள் இல்லை, அந்த மீனிங்கில் இங்கே இல்லை. ஆக்சுவலாக பெரிய ஆளாக ஆக விரும்புகிற ஆட்களை பார்த்து சொல்லிட்டாரு, அப்படி கிடையாதுன்ட்டாரு. அப்படி பெரிய ஆளுங்க எவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு கம்பேரிசன் கவனி, யாரை ஒப்பிட்டு இயேசு பேசுகிறார். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். ஆமாவா? யாரை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு? இயேசுவை கம்பேர் பண்ணி சொல்கிறார். அவர் கம்பேர் பண்ணி அவர் பேசுகிறாரு, மனுஷகுமார் என்ன உங்களுடைய போதகர்னு என்ன சொல்கிறீங்க? நானே யார்கிட்டையும் வேலை வாங்கி யாருக்கும் பெரிய ஆளாக நிற்கணும்லாம் வரல, நானே எல்லாருக்கும் இறங்கி தான் வந்தேன். சொல்லப்போனால் நான் தான் பெரிய ஆள், நான் தான் கடவுள், நான் தான் ஆளுகிறேன், நான் தான் உங்களை நியாயந்திருக்க போகிறேன். இப்போ நானே உங்களுக்காக இறங்கி சேவை பண்ணுறேன், நானே இறங்கி ஒரு வேலைக்காரனாக உனக்கு வரேன். ஏன்னா மார்க்கினுடைய கான்டெக்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மார்க்கினுடைய கான்டெக்ட் ஞாபகம் இருக்கா? மார்க் இயேசுவை என்னவென்று எழுதுகிறார்? servant God. ஆமாம், ஜீசஸ் பீயிங் servant leader, servant messiah.
ஓகேவா? அப்போ அதுதான் இங்கே மார்க் எழுதுறாரு. இயேசு சொன்ன வார்த்தையை மார்க் எழுதுறாரு. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். அப்போ இஃப் யூ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் யூ பி த லாஸ்ட் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம், முதன்மையாக இருக்க விரும்புகிறவர்கள் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அப்படி முதன்மையாக இருக்கணும் அப்படின்னா எப்படின்னா, நல்ல மார்க்கும், நல்லா படுறா, நல்லா படிச்சா நல்லா மார்க் வாங்கிடலான்னு அந்த மாதிரியா? முதன்மையாக இருக்க விரும்புறதுல என்னது? எல்லாருக்கும் சேவை பண்ண முதன்மையாக ஆயிடலாம். அப்போது எல்லாருக்கும் முதன்மையாக நான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசையோடு சேவை பண்ணுவோமா? அதுதான் இயேசு சொல்லி கொடுத்தாரோ? கிடையாது. அப்படி இல்லைன்றார். உங்களில் எவனாகிலும் 43ஆம் வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. எப்படி இருக்கலாகாது? இயேசு அவர்களை கிட்டவர செய்து புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்படுகிறவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள்ள நீ யாரும் பெரிய லீடராகி யாரையும் என்ன பண்ண முடியாது, இருமாப்பாய் ஆள முடியாது, வாய்ப்பே கிடையாது. உங்களில் யாருன்னா முதன்மையாக இருக்கு அப்படி யாருன்னா விரும்பினேன் அப்படின்னா போய் வேலைக்காரனாக இருப்போ. வேலைக்காரன் தான் முதல் ஆள் ஆயிடலாமா? ஆண்டவரே, முதல் ஆளே இல்லைடா, நாங்கள் முதன்மையான ஆள். நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சஸில் பாஸ்டருடைய மனைவி, பாஸ்டர் அம்மாவை தான் வந்துட்டு த ஃபர்ஸ்ட் விமன் ஆஃப் த சர்ச்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விமன் ஆஃப் த சர்ச், ஃபர்ஸ்ட் லேடி. அப்படி கிடையவே கிடையாது. தேவராஜ்யத்தில் இயேசு சொல்லிக் கொடுத்த வசனத்தின்படி, உபதேசத்தின்படி அப்படி கிடையவே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி இயேசுவை கம்பேர் பண்ணி இயேசு பேசுகிறாரு. அதே மாதிரி நல்லா உனக்கு நான் என்ன சொல்லி தரணும் அதுதான் நான் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நீ பண்ணணும். என்ன சொல்லி கொடுத்த உனக்கு நான்? நீ யாருக்காவது ஃபஸ்ட்டாக இருக்க விரும்புறியா? அப்படி ஃபஸ்ட்டுன்ற இடமே கிடையாது. எல்லோரும் ஒன்று தான். சரியா? இப்போ எல்லாரும் ஒன்றுன்றப்போ எல்லாரும் ஒன்றுன்னு சொல்ல, புறஜாதிகள் இஸ்ரவேலர் ஒன்றா இல்லை, அப்போஸ்தலர்கள் சபையானது ஒன்றா இல்லை. இங்கே எல்லாரும் ஒன்றுன்னு எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு? அப்போஸ்தலர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ளே அப்படி இல்லைன்ட்டார். எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லல, உங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வும் கிடையாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை கம்பேர் பண்ணி சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். வேலை வாங்க வரல, வேலை செய்ய வந்தேன். வேலை வாங்குறதுக்கு நான் எஜமானாக நிற்க வரல, நான் வேலை செய்ய வந்தேன். அப்படி வேலை செய்கிறனால அநேகரை மீட்கும் பொருளாக அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். ஆமென். அப்போ வந்துட்டு சபையில் தலைமைத்துவங்கள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. தேவராஜ்யத்தில் அழைப்பு இருக்கா? நிச்சயமாக உண்டு. எல்லாரையும் அழைக்கிறாரா? ரட்சிப்புக்கு எதுவாக எல்லாரையும் அழைக்கிறார். ஊழியத்துக்கு எதுவாக எல்லாரையும் அழைக்கிறாரா? எல்லாரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு எதுவாக அழைக்கிறது கிடையாது. அதனால் யாரும் ஊழியம் பண்ணக்கூடாதா? இல்லை, எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் செய்தாக வேண்டும். சுவிசேஷ ஊழியம் செய்கிற எல்லாரும் சுவிசேஷகர்கள் அப்படின்ற அழைப்புடையவர்களா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றார். எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றார். அப்போ எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னால் அப்போ எல்லாரும் தீர்க்கதரிசிகள் ஆகிடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஞாபகம் இருக்கா? பிலிப்புடைய 4 பெண்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதனால் அவங்க தீர்க்க தரிசிகள்ன்ற அந்த ஸ்தானத்தில் அவங்க கிடையவே கிடையாது. அப்படி வேதம் போதிக்கவே கிடையாது. சரியா? அப்போது எல்லா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற மாதிரி தான் எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி அழைக்கிறது இல்லை. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. அது பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் பிதாவாகிய தேவனும் அவருடைய சித்தத்தின்படி அவனுக்கு என்ன பண்ணுறாரு? பகிர்ந்து கொடுக்குறாரு. இங்கே உங்களுக்குள்ள வித்தியாசமே கிடையாது, ஒருத்தர் சேவிச்சு தான் ஆகணும், எவனும் மேலே கீழே இல்லை. யாரை சொல்கிறாரு? அப்போஸ்தலர்களை சொல்கிறார். இந்த உங்களுக்குள்ளே அப்படின்றத நம்ம இன்றைக்கி பைபிள் வாசிக்கணுன்ற பேரில் சபைக்கு எடுத்து போதிக்கலாம். எப்படின்னா, சபை மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லை. உங்களில் பெரியவன் சின்னவன் இல்லை, உங்களில் ஒருத்தர் மேல் ஒருத்தர் அதிகாரி இல்லை. ஆனால் சபைக்கு அதிகாரி ஆண்டவர் யாரை வச்சுருக்காரு? பாஸ்டர் வச்சுருக்கிறார். அதில் மாற்றவே முடியாது. அப்போது அந்த குறிப்பான அழைப்பில் இருக்கிறவர்கள், ஊழியர்கள், அந்த ஊழியக்காரர்களுக்குள் எல்லாரும் ஒன்று போல தான் ஒருவர் சேவிக்க தான் முயற்சி செய்யணும். யார் பெரிய ஊழியக்காரன், யார் சின்ன ஊழியக்காரன்ற கேள்விக்கு இடமே கிடையாது. இப்போது விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, வித்தியாசமும் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். இப்போ ஊழியக்காரங்க விசுவாசின்னு வரும்பொழுது இந்த ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு, அழைப்புலையும் கிரியைகளையும் வித்தியாசம் உண்டு. சரியா? ஸோ நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 46 இந்த லாஸ்ட்டு அவ்வளோதான் முடிய போகுது. ஒரே ஒரு இன்னொரு சம்பவத்தோடு அதிகாரம் முடியுது.
பர்த்திமேயு குருடன் தெரியும்ல, எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் பர்த்திமேயு குருடனை பற்றியில். இதில் ஒரு சூப்பர்பான ஒரு காரியம் ஒன்று உண்டு. லெட்ஸ் see that. கண்டினியூ பண்ணலாம். 46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களுக்கு எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா தெரியல எனக்கு, பைபிள் வாசிக்கும் போது, அல்பேயுவின் குமாரனாகிய யூதா, செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு யோவானோ, இப்போ சொல்ல மேலே இங்கே கூட பாருங்க, திமேயுவின் குமாரனாகிய, எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது என்ன இதுக்கு இதெல்லாம் சும்மா ரெஃபரன்ஸு, இதை வாசிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஏமாத்தவே இல்லைடா, கரெக்டாக எழுதியிருக்காங்கடா, தெளிவாக எழுதியிருக்காங்க, அப்பா பேர் சொல்லி புள்ள பேரை போட்டிருக்காங்க. இனி ஏன் ஸ்கூலில் இனிஷியல்ஸ் கேட்குறாங்க, அப்போ வந்துட்டு அதை இனிஷியல் பேஸ் பண்ணி தான் கூப்பிடுறது. அப்படின்னா அப்பா பேரை சொல்லியாச்சு, அப்பா பேரும் புள்ள பேரும் ஒரே மாதிரிலாம் எல்லாரும் அப்படிலாம் வர முடியாது. மார்க் எழுதும்போது நான் திருப்பி சொல்கிறேன், கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், வேதம் பொய் அல்ல, இட் இஸ் ஸ்டில் வெரிஃபை பண்ண முடியும். அப்படின்னா உண்மைதானா அப்படின்றத கிராஸ் செக் பண்ண முடியும், அது ரொம்ப ஈஸி. அதுக்காக இயேசு அற்புதம் பண்ணார்னா குருடனுக்கு அற்புதம் பண்ணார்ப்பா முடிச்சிருக்கலாம். குருடனுடைய பேர் எழுதி குருடனுடைய அப்பாவோட பேரும் சேர்த்து எழுதி வச்சிருக்காப்புல பாரு, பொய்யே கிடையாது. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நஸ்ரீனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இது எனக்கு உண்மையாகவே புரியல. ஏன்னா அவன் கூப்பிட்டா உங்களுக்கா பிரச்சனை, அவனை போய் ஏன் அமைதியாக அதட்டுறீங்க, உன்னை எவனை கேட்டானா, அவன் பாட்டுக்கு அம்மா தாயே பிச்சை போடுமான்ன மாதிரி இயேசுவே தாவீதின் குமாரன்னு கூப்பிட்டு போட்டோம், உனக்கு என்ன ப்ராப்ளம், எனக்கு ஆக்சுவலாக ஏன் ஸ்டாப் பண்ணானே புரியல. சரி போட்டோம். அப்போது ஆனாலும் ஆனால் அவன் என்ன பண்ணான் பாருங்களேன், பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். எப்படி பேச மாட்டாங்க பத்தியா, எந்த வாய் வந்துட்டு அமைதியாக திட்டிச்சோ இப்போ அதே வாய் திடன்கொள் எழுந்திரு, இதை இவனுக்கு முதலே சொல்லிடலாம்ல. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உன்னை கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்ததுன்னா எந்த வாய் உன்னை தப்பாக பேச அதே வாய் உன்னை கரெக்டாக பேசும். ஆமாம், ஆண்டவர் நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிற மாதிரி தான், கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் உன்னை எதிர்த்து நிற்கிறவன் யார் இல்லை, தேவனே உன்னை நீதிமனாக்கிட்டார் அப்படின்னா உன்னை குற்றப்படுத்துகிறவன் யார், வாய்ப்பே கிடையாது. அப்போது நம்முடைய ஃபோக்கஸ் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்கிறான்றதா இருக்கக்கூடாது. நம்ம ஃபோக்கஸ் வந்துட்டு ஆண்டவருக்கு நம்ம சத்தம் கேட்குதா, அது மேலே தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். 2 விதத்தில் எடுத்துக்கலாம். அவருக்கு எல்லாமே தெரியும்பா, அவர் கூப்பிட்டா கேட்காதான், ஆனால் சும்மா லைட்டாக கூப்பிட்டா போதும், அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் பர்த்திமேயு குருடன் பாரு, அவர் திரும்பி என்னை கூப்பிடுற அளவு நான் அவரை கேட்பேன், நான் அவர் காதில் சத்தம் கேட்குற அளவு நான் கூப்பிடுவேன். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனே, உலக பிரகாரமான வாழ்க்கையில் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, மேபி சர்ச்லேயே கூட சொல்லலாமே, உன்னை மட்டம் திட்டி கார்னர் பண்ணி ப்ளேம் பண்ணி இல்லை உன்னை டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. உலகம் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணோம். உன்னுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு பாஸ்டர் அவன் அப்படி சொன்னான், பாஸ்டர் இவன் இப்படி சொன்னான், பாஸ்டர் அவங்க எப்படி பேசிட்டாங்க தெரியுமா பாஸ்டர். உன் ஃபோக்கஸ் ஏன் பேசுகிறவன் மேலே இருந்ததுன்னா உன் கண்ணு திறக்கப்படாது. உன் கண்ணு திறக்கப்படணும் அப்படின்னா உன் ஃபோக்கஸ் இயேசு மேலே இருக்கணும். உன் சத்தம் யாருக்கு கேட்டுச்சு, அநேகருடைய சத்தம் பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கணும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்கிட்டே சுகமாக வருது. என்னாச்சு சிஸ்டர், யாராவது நம்ம மூஞ்சி பார்த்து என்னாச்சு நம்மளை கேட்க மாட்டாங்களா, எப்படியாவது நம்ம கஷ்டத்தை கொண்டு ஷேர் பண்ண முடியாதா, எப்படியாவது யாருக்காவது புரிஞ்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா. நம்மளுடைய சத்தம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கேட்குறதுலேயே தான் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நம்ம சத்தம் இங்கே இருக்கவங்க யாருக்கெல்லாம் கேட்கணும், நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரியணும், எனக்காக யாரும் நிற்கணும் அப்படி எதிர்பார்க்க இல்லை. நம்ம சத்தம் ஆண்டவர் கேட்கணும், நம்ம சவுண்டு கத்தருக்கு ரீச் ஆகணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆண்டவர் மேலே இருக்கணும். இது பர்த்திமேயு குருடனை பார்த்து நம்ம கற்றுக்கிற லெசன் இன்றைக்கி இதுதான். இந்த பைபிள் ஸ்டடியில் நமக்கு ஒரு லெசன் இதுதான். உன்னுடைய சத்தம், உன்னுடைய கவனங்கள் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நெவர் பாதர், ரெஸ்பாண்டே பண்ணாதன்ற நான்
இல்லை இப்படி சொல்லுவோமா, நெவர் ரெஸ்பாண்ட் டு த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அன்டில் யூ கெட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட உனக்கு உத்தரவு கிடைக்கிற வரைக்கும், இல்லை ஆண்டவர்கிட்ட உனக்கு பதில் வர வரைக்கும், இல்லை ஆண்டவர் உன் சத்தத்திற்கு உத்தரவு சொல்கிற வரைக்கும், உன் சத்தத்தை லோக்கலில் யாருன்னா கேட்டு தடுக்கிறான் பார்த்தியா, அந்த சத்தத்துக்கு ரெஸ்பாண்டே பண்ணாத. இந்த குருடனை பார்த்து கற்றுக்கோ. பேசாத, அமைதியாக இருந்து அதட்டுறாங்க. என்ன ரெஸ்பாண்ட் பண்ணா அவனா பண்ணானா, இன்னும் அதிகமாக சத்தம் விட்டு கூப்பிட்டானாமா. இவங்க சத்தம் இயேசு கேட்ட உடனே எவெல்லாம் அதட்டினானோ இப்போ அதே வாய் சொல்லுது, எழுந்துரு தினன்குள் உன்னை அழைக்கிறார் அப்படின்றாங்க. டேய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. நீ லெசன் அது நல்லா தெரிஞ்சுக்கோ. Unless and until you get response from God's side, never respond for people's response. மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு காதலே போட்டுக்காத. ஆமாம், ஒரு பெரிய பாஸ்ட் மாதிரி பேசின்னு போடுறாரு பேர். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லட்டும், பரவாயில்ல. நீ உன் அழைப்பு நோக்கி நீ செயல்பட வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டே இரு. இதெல்லாம் எப்படி சுற்றிக்கிட்டு இருந்தது, இதெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுது பற்றியா அப்படின்றான் பற்றியா. அவனை கூப்பிட்டு வச்சு திருப்பி அட்வைஸ் பண்ணிட்டு, ஆமாடா நான் தான்டா சுற்றிருந்தேன், இப்போ நான் தான் திருந்தினவன் தான்டா இப்போ அட்வைஸ் பண்ணணும், என்ன போய் இப்படி சொல்லுகிற நீ, திருப்பி பேச ஆரம்பிங்க. மனிதர்களுடைய வார்த்தைகள், மேக் ஷுவர் the words of men will never put you down. இனி ஒரு கமிட்மெண்ட் எடுங்களேன். என்னை சுற்றி வாழ்கிற மனிதர்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அது என்னை கீழே போடாது. ஐ வில் நெவர் புட் மை செல்ஃப் டவுன். ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, என்னை என்ன செய்ய சொல்லி சொல்கிறாரு, இனி என்ன சொல்கிறாரு, நான் அது மேலே மட்டும் தான் கவனம் வைப்பேன். அதில் ஒரு கவனத்தை வைங்க. என்னடா சொல்லிட்டுமே, என்ன இவனுக்கு சொல்லி என்ன பண்ண போகிறாங்க, அவனுக்கு வேறு வேலை இல்லை. பாவம், எங்கிட்ட எதிர் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, வயசான தாத்தா பாட்டி, பாவம். ஆனால் வயசு ஆயிடுச்சு, ஆனால் எல்லா பலனும் இருக்குது, எல்லா வேலையும் ஏறி செய்யறது. செவுத்து மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோர் மேலே சைடில் செவுத்து மேலே ஏறி நின்று வேலை செய்வாப்பில்ல. ஸ்லிப் ஆகி கீழே சுகர் லைட்டாக கம்மியாக கேராகி வீண்டு செத்து போயிடுவாங்க அப்படின்னா அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதை பெருக்க தொடக்கி கழுக ஏதாவது பண்ணே இருப்பாங்க. எவனோ ஒருத்தன் கிடைச்சா அவனை பற்றி பேச. அவங்க வீடு அந்த பக்கம் இருக்குது, நம்ம வீடு இந்த பக்கம் இருக்குது. நம்ம வீட்டு பக்கமாக இங்கே கார் நிற்க வச்சா இங்கேயும் கார் நிற்க வைக்கிறேன்றான். உங்கள் வீட்டு வாசலே இந்த பக்கம் இல்லைடா, அப்புறம் இந்த பக்கம் கார் வச்சா உனக்கு என்ன பிரச்சனை, யாரையாவது ஏதாவது சொல்லியே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, போர் அடிக்குது. they need something to keep on talking about. அவங்களுக்கு ஒன்று டைம் பாஸ் ஆகலை. நிறைய பேர் டைம் பாஸ் ஆகலைன்றனால உன்னை பற்றிலாம் பேச வருவான். அதுக்கெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காத, சந்தோஷப்பட்டுக்கோ. என்னை பற்றி பேசி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறாங்கப்பா, ஹாப்பியாக இருப்போ அப்படின்ட்டு போயிட்டே இரு. நீ அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினா, நல்லா கவனி, நீ மனிதனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டின்னா உன்னை ஆண்டவர் ஏன் அழைக்கிறாரு, அந்த அழைப்பிற்கு ஏற்ற விதத்தில் உன்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக இரு, சரியா? என்னன்னா பேசுகிறேன், கவலைப்படாத. ஆனால் ஒன்ஸ் ஆண்டவர் உன்னை கூப்பிட்டார் அப்படின்னா இவெல்லாம் திருந்த மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, வேஸ்ட்டுங்க, தருதலைங்க, சுற்றி இருக்குதுங்க சும்மா அப்படின்னு வாய் சொல்லிச்சு பற்றியா. அந்த மாதிரி சொன்ன வாயிலாம் நீ ஏன்ட்டா வந்துட்டு, ஐயா கொஞ்சம் எனக்கு ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படின்ட்டு ஏன் முடி போட்டு நிற்கிது. யோசிச்சுப்பார். நான் சொல்லுது என்ன புரியுதா? ஆமாம், நான் என் ஊழியத்தின் பாதையில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, என்னை பெற்றெடுத்த என்னுடைய தகப்பனும் தாயும், என் தகப்பனை பெற்றெடுத்த தாயார் என் பாட்டி, என்னை வளர்த்ததே அவங்க தான். அவங்க வந்துட்டு நான் போதிக்கும் போது என்னுடைய சர்ச்சில் வந்து உட்காந்து நான் போதிக்கிற சத்தியத்தை உட்காந்து கேட்டு, கடைசி போகும்போது என் கையில் அவங்க காணிக்க கொடுத்து என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போவாங்க. என்னை வளர்த்த பாட்டி என்கிட்ட வந்துட்டு, என் ஆட்சி என்கிட்ட வந்துட்டு, காது சரியாக கேட்கல ஜோம் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு போவாங்க. சரியா? ஸோ மனிதர்கள் என்ன சொல்கிறான்றலாம் பெருசாக போட்டுக்காத, சொல்கிறவன் சொல்லட்டும் போ. கிவ் சம் டைம் தட் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் பை காட். உன் வாழ்க்கை மாறுவதற்கு வெயிட் பண்ணு, டைம் கூட ஆண்டவருக்கு. காட் வில் ஒர்க். வெயிட் பண்ணு. அவசரப்பட்டு எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு தான் வச்சுக்கோ, அவ்வளோதான். உன்னுடைய ஆண்டவர் மேல் இருக்க ஃபோக்கஸே போயிடும், எதுவுமே பண்ண முடியாது. சரியா? எதுவுமே பண்ண முடியாது. மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் உத்தரவு சொல்ல போவாத. பேசுகிறவன் பேசட்டும், துற்றட்டும், போட்டுட்டும். அது ரொம்ப முக்கியம். தூற்றுதலில் மனமடிவு வருது அப்படின்னா போற்றுதலில் பெருமை வந்துடுது. ரெண்டுமே வேண்டாம், கவனமாக இரு. உன்னை யாருன்னா போற்றி பேசிட்டாங்கன்னா ஆஹா ஓஹோன்னு போயிடாத. நான் ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கிறேன், இன்றைக்கி ஃபாலோ பண்ணு. நீங்கள் சூப்பர் பாஸ்டர் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கோ, ஆண்டவரே கவுக்கத்துலேயே பேசுகிற மாதிரி தெரிஞ்சு பயமாக இருக்குது, பார்த்துக்குங்கப்பா. ஒரு ப்ரேயர் இன்ஸ்டண்ட்டாக உடனே அங்கேயே. அதை நான் ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறேன். என்ன யாருன்னா தூட்டுட்டுமே,
சந்தோஷப்படுவேன். அப்பாடி இந்த மாதிரிலாம் இதுக்கு திட்டி 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 என்னை கரைச்சி கொட்டி கழுவி ஊற்றி இதிலலாம் நான் பொறுமையாக இருக்கிறனால பரலோகத்தில் நான் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுங்கெல்லாம் இல்லைனா நாங்கள் போய் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது. திட்டுக்கடா, நிறைய திட்டுக்கடா, சந்தோஷமாக திட்டுக்கடா, அவ்வளோதான். வசனத்தின்படியே பாருன்றேன். நம்ம அதுக்கும் நம்ம ஆட்கள் ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. பாஸ்டர் சும்மா எல்லாத்துக்கும் வசனம் எப்படி பாஸ்டர்? செத்து போயிட்டு போ, வேணாம் வசனம்லாம் வேணாம், செத்து நாசமாக போயிடு, இப்படி அழிஞ்சிரு. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அதை கேட்டால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அப்படியே போயிடு. வேறு ஆப்ஷன் இல்லை. வேற என்ன சொல்லுங்கள் பாஸ்டர்? வேறு இல்லை, அவ்வளோதான். அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு பேசிக்கிட்டே செத்து போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ பர்த்திமேயு குருடனை பார்த்து கற்றுக்குங்களேன். டேய் அமைதியாடுறா, கத்தாதரா அப்படின்றாங்க. அவன் என்ன பண்ணானா, இன்னும் அதிக சத்தமாய் இன்னும் சத்தமாக கூப்பிட்டானாமா. நல்லா கவனிங்க, இவன் கூப்பிட்ட சத்தத்தில் இயேசு நின்ட்டார். சத்தத்தை கேட்டு நின்ட்டாரோ இல்லை அப்படி ஒரு குருடாங்க இருக்கான்னு அவருக்கு தெரியாதா? இல்லை அந்த வழியில் போகணும்னு இயேசு சூஸ் பண்ணி போனாரா இல்லை யதார்த்தமாக போனாரா? இயேசு யதார்த்தம்லாம் இல்லை, அவர் பிளானோட தான் போகிறாரு. அவன் ஃபெய்த் இயேசுக்கு தெரியும். அதுக்காக அந்த ஃபெய்த்தை இனிஷியேட் பண்ணுறதுக்காக, துவக்கி வைப்பதற்காகவே இயேசு அந்த வழியில் போகிறார். அப்போ அதுக்காக தான் அந்த வழியில் அவருக்கு எல்லாமே தெரியும். அப்போ அதுக்காக தான் போகிறாருன்னா அப்போ நேராக பர்த்திமேயிட்ட போயிருக்கலாமே, ஏன் கண்டுக்காமல் போகிறாரு? கண்டுக்காம தான் போகிறாரு. அங்கே தான் அவர் ஃபெய்த்தை ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. பாருங்களேன், இயேசு நின்று அவர் சத்தம் கேட்டப்பறம் நின்று அவனை கூப்பிட்டுவாங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து திறன்கள் எழுந்துரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். யாரும் கை கொடுக்கலையே. குருடன் தானே, கண்ணு தெரியாதல்ல. எப்படி அவனாவே எழுந்து இயேசுக்கிட்ட வந்தான்? எப்படி எழுந்து வந்தானா? தான் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு எழுந்து அப்படியே நேரம் இயேசுகிட்ட வந்துட்டான். அப்போ இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? எப்படின்னா, ஒரு குருடன் கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டானா கேட்பான், ஒரு 10 நாளைக்கு சோத்து முட்டை ஒன்றா கட்டி தந்துருங்க சார், 10 நாள் கவலைப்படாமல் சாப்பிட்டுவேன்னு கேட்பானா? அவனுக்கு என்ன தேவை? அவன் கண் பார்வை தான் தேவை, வேற என்ன தேவை அவனுக்கு? இயேசு மறுபடியும் அந்த கேள்வி கேட்குற காரணம் என்ன சொல்லு? அவன் விசுவாசத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. பாருங்களேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன பண்ணா? வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். என்ன ஒரு அற்புதமான சம்பவம் பாருங்களேன். அவன் எப்போ சுகமாக ஆரம்பிச்சான் தெரியுமா? அவனுக்குள்ள விசுவாசம் வந்தபொழுது அவன் சுகமாக ஆரம்பிச்சான். நீ போகலாம், அதான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அதே தான், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் விசுவாசம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு சொல்லி இயேசுவோட பேச ஆரம்பிச்ச போதா? என் கண் பார்வை தெரியும் ஆண்டவரே, நான் நம்புற ஆண்டவரே சொன்னான் ரப்புவா? இல்லை, அவன் தான் மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டு வந்தான் பார்த்தியா, அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவன் ஃபெய்த்து. அவனுக்கு கண்ணு, இப்போ யோசிச்சு 2 காரியங்கள் சொல்கிறேன். ஒன்று, அவனுக்கு கண்ணு தெரியாது. யாரும் கைப்பிடிச்சி கூப்பிட்டு வாப்பா அந்தப்பா இவர் தான் இயேசு கொண்டு போய் யாரும் விடல. எப்படி எழுந்து தானா போனான்? கண்ணு தெரில அப்படின்னாலும் அந்த இடத்துல லோக்கலாக தெரியும்ல, சவுண்டு கேட்குறது தெரியும். கண்ணு தெரியாதவங்க ரூபாய் நோட்டு கரெக்டாக எண்ணுவாங்க. நம்ம கூட வந்துட்டு கண்ணில் சரி இருட்டில் இருக்கோம், கண்ணு தெரியலனா 20 ரூபாய்க்கும் 20 ரூபாய், அதை இந்த 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வித்தியாசம் தெரியாமல் பார்த்துருவோம் சம்டைம்ஸ். அதுவும் மெயினாக காயின்ஸு 2 ரூபா காயின் 1 ரூபா காயின்லாம் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, இருட்டில் மிஸ் பண்ணுவோம். ஆனால் அது குருடங்கிட்ட கூட அழகாக கையில் தொட்டு பார்த்தே சொல்லிடுவான். ஆனால் அந்த பிளைண்ட் சென்ஸ் அவங்கள சென்ஸ் பண்ண முடியும். அவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் என்கிட்ட வாங்க ஆண்டவர், எனக்கு தான் கண்ணு தெரியாதில்ல. அவன் உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இயேசு கூப்பிட்டா, இயேசு வான்னு கூப்பிட்ட உடனே அவன் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இடத்த விட்டு அவன் எழுந்து போனான். எதை வச்சு எழுந்து போனான்? அவனுக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு அவன் எழுந்து போனான். கிட்டத்தட்ட கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தை மாதிரி தான். நானே சின்ன பையன் ஆண்டவர் எங்கள் ஊரில் ஒரே வார்த்தை, உனக்கு உள்ள பலத்தோடு நீ புறப்பட்டு போ, உனக்கு கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன் அப்படின்ட்டார். அந்த உள்ள பலத்தோடு எழுந்து போகிறான் பார்த்தியா, அவன் தான் பராக்கிரமசாலி. நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு பலனே இல்லை ஆண்டவர், இந்த பலனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவர், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது தான். ஆனால் நீ ஆண்டவர் சொன்னாருன்ற பேர் நீ எழுந்து நிற்க ஆரம்பிச்சினா, இருக்கிற பலத்தில் நீ ஏதாவது ஒரு பண்ண ஆரம்பிய. உனக்கு இல்லாத பலத்தில் நீ செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு கத்தரை செஞ்சு பிடிப்பார். ஆமாம், உனக்கு இருக்கிற பலத்தில் என்ன முடியுமோ நீ அதை செய்ய ஆரம்பி. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெரிய ஆளாகணும்னு என்ன பண்ணணும்? சேவிக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா சேவை பண்ண பெரிய ஆளாயிடலாமா? அந்த எண்ணத்தோடு நீ சேவை பண்ணினா மகனை சாகரையும் சேவை பண்ண வேண்டியது தான். ஆனால் அது இன்னொரு சேலஞ்ச் இருக்குது, சாகரையும் சேவை பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லு, ஏன்னா சேவை பண்ணுறது மென்டாலிட்டி இல்லை, பெரிய ஆள் ஆகணுன்றதுக்காக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்யன்றது முக்கியம் இல்லை, என்ன நோக்கத்தோடு செய்யன்றது முக்கியம்.
ஒய் ஆர் யூ டூயிங் திஸ், வாட் ஆர் யூ டூயிங்ன்ற கேள்வியே கிடையாது. ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்றதான் கேள்வி. பெரிய ஆள் ஆகணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் சேவை பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா உன் நோக்கமே தப்பாக இருக்கு. நீ பெரிய ஆள் ஆகவே மாட்டேன். அப்போ சாகருக்கு சேவை பண்ணுவியா? செய்ய மாட்டேன். ஒரு பாயிண்ட் எல்லாம் பண்ணுவேன். அழப்பாப்பா நானும் செஞ்சு பார்த்துட்டேன், இதெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா பாரலாம் அப்படின்ட்டு பின்வாங்கி போயிடுவேன். ரைட்டா? உனக்குள்ள பலத்தோட்டி புறப்பட்டு போய் இப்போ நான் சொல்கிற அதே விஷயம்தான். உனக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை அவர் நாமத்து நிமித்தமாக நீ இருக்கிற பலத்தில் செஞ்சுட்டே இருந்த அப்படின்னா உனக்கு இல்லாத பலத்தினால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார். இப்போ ஆண்டவரை பலப்படுத்தணுன்றதுக்காக இருக்கிறது நம்ம செய்யலாம். உன் நோக்கம் அங்கே தப்பார் இல்லை, உன் நோக்கம் இங்கேயே இருக்கட்டுமே, எனக்கு என்ன இருக்கோ நான் செஞ்சுட்டு ஹாப்பியாக போயிடுவேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் செய்ய வச்சாலும் செய்ய தயாராக இருக்கிறேன், இல்லை இது வரைக்கும் செஞ்சால் போதும்னாலும் பரவாயில்ல, நான் இது வரைக்கும் செய்ய தயாராக இருக்கிறேன். உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய நோக்கங்கள், உன் எண்ணங்கள் பியூராக இருக்கட்டும். மைண்ட்ஃபுல்லி, ஹார்ட்ஃபுல்லி, கிளியர் கான்ஷியஸில், சுத்த இருதயத்தோட, அந்த சுத்த மனசாட்சியோடு தேவனை தொழுது கொள்ளுகளோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார்ல, அது ரொம்ப முக்கியம். நம்ம அதை இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இப்போ இந்த பர்த்திமேயு கூட பாரு, தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். எதுக்கு தூக்கி எறிஞ்சான்? நல்ல பிச்சை எடுக்கிறது கரெக்டான ஸ்பாட். இங்கே உட்காந்தா தான் மக்கள் கண்ணில் பார்வையாக இருப்போம். நம்ம ஸ்பாட்டை வேற ஒருத்தரும் பிடிச்சிடக்கூடாது. உட்காந்த இடத்துல இயேசுவே வாங்கன்னு கூப்பிட்டு இருந்துக்கலாம், வரல. இடத்த விட்டு எழுந்து வந்துட்டான். சரி, இடத்த விட்டு எழுந்து வந்தான். சரி, மேல் வஸ்திரத்தை ஏன் தூக்கி போட்டு வந்தான் நினைக்கிறேன்? ஒரு பிச்சைக்காரனுக்கு ராத்திரி நேரத்தில் குளிருக்கோ இல்லை கிடைக்கக்கூடிய இந்த பிச்சை எடுக்கிற பொருட்களை வைக்கிறதுக்கோ அதை குளிருக்கு போத்திக்கிறதுக்கு அவன் மேல் வஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசோனை கூப்பிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஃபெய்த்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் சத்தம் கேட்டுருச்சா, என்னோட கூப்பிட்டாரா, அப்போ கன்ஃபார்மாக நான் ஹீலாக போகிறேன்டா அப்படின்ட்டு அவனுடைய வாழ்வாதாரம்னு சொல்லக்கூடிய இல்லை அவன் பேசிக் நீடு என்ன தெரியுமா? ஒரு பெட்ஷீட். கிறிஸ்மஸ் டைமில் நம்ம நாட்டில் நற்கிரியை செய்வாங்க, பார்த்துறீங்களா? வருஷம் கிறிஸ்மஸ் டைம் மட்டும் தான் செய்வாங்க நற்கிரியைகள். கிறிஸ்மஸ் டைமில் என்ன செய்வாங்க சொல்ல, பிச்சைக்காரன் பார்த்து பெட்ஷீட் கொடுக்க போவாங்க. எங்கெல்லாம் பிச்சைக்காரன் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பெட்ஷீட். எதுக்கு? ரோட்டில் ஸ்டே பண்ணுறாங்க, ரோட்டு ஓரமாக ஸ்டே பண்ணுறாங்க, குளிர்காலம். பேசிக்காக இப்போ என்ன தேவை? தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பேசிக் என்ன வேணும்? அவன் சர்வைவ் பண்ணுறதுக்கு, குளிருக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் வேணும் அவனுக்கு. அவன் தூக்கி எறிஞ்சிட்டான். The moment he threw his clock, அவன் அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்த அந்த மொமெண்ட்டில் அவன் ஃபெய்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாயிண்ட், ஏசுக்கிட்ட உனக்கு என்ன வேணும்? எனக்கு பார்வைதான்டவர் வேணும். செகண்ட் மொமெண்ட் அவன் ஃபெய்த் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மூணாவது, ஏசு சொன்ன அந்த வார்த்தையில் உன் விசுவாசம் ஒன்று ரசித்தது படா அப்படின்ட்டார். நீ விசுவாசிக்கிறது பெரிய பாயிண்ட் இல்லை, நல்லா கவனி. விசுவாசித்தா எல்லாம் ஆகிடும். நிறைய கிறிஸ்தவ நிறைய விசுவாசிக்கிறாங்க, ஆனால் ஆக மாட்டீங்க. ஏன் ஆக மாட்டீங்கன்னா யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் ஆண்டவன் இப்படி செஞ்சிருவார், அப்படி செஞ்சிருவார், இதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார். சம்டைம்ஸ் ஒரு ஊழியக்காரனா நான் பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக இருக்கும். பாவம், இந்த சகோதரன் இத்தனை நாளாக ஃபெய்த்தில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் ஒரு ஊழியக்காரனை நானே யோசிச்சிருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். சரி, இவ்வளோ ஃபெய்த்தாக இருக்கிறாங்களே, பயங்கர ஃபெய்த்தோடு இருக்கிறாங்களே, ஏன் இவங்களுக்கு கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறாரு, என்னாச்சு, எதனால? நானே யோசிச்சிருக்கிறேன். நீ விசுவாசிக்கிறது முக்கியம் இல்லை சார், உன் விசுவாசத்தோட நோக்கம் என்னன்னு சொல்ல, அந்த இன்டென்ஷன் கர்த்தர் பார்க்குறாரு. நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்படியா? வசனம் சொல்லுது, இயேசுவே சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தை சாதிச்சிடலாம், விசுவாசம் கிடைச்சிடும், விசுவாசம் நடந்துடும், விசுவாசம் மலையை பெயர்த்தலாம், விசுவாசம் எல்லாம். அப்படியா? இது வரைக்கும் பேசுனதெல்லாம் உண்மைதான், ஆனால் பாதி கணத்தை தான் தாண்டி இருக்கும். இது எப்படி ஃபுல் ட்ரூத் என்ன? நீ விசுவாசிக்கணும், உன் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும். If your faith is not approved by God, then this is not faith. எப்போ உன்னோட விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் போவார்னு நினைக்கிற? நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி சொல்கிற பற்றியா, அதோட நோக்கம் பின்னாடி வேற ஒன்று இருக்கு பற்றியா? நீ சொல்லக்கூடிய விசுவாச வார்த்தை மாத்திரமல்ல, அந்த நோக்கத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த உன்னுடைய நோக்கம், நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற பற்றியா, அந்த விசுவாசிப்பதன் மூலமாக ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நீ நினைக்கிற பற்றியா, அதோட நோக்கத்தை கர்த்தர் பார்க்குறார். அந்த நோக்கம் ஆண்டவருக்கு சரியாக இருக்குமானால் உன் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. இல்லாட்டி அந்த விசுவாசம் நடக்கவே போகிறதில்லை, அப்படியே நின்றுது. பர்த்திமேயு குருடன் அது தூக்கி போடும்போதே முடிவு பண்ணிட்டான், எனக்கு இது தேவையில்லை, கர்த்தரை சுகப்படுத்த போகிறார். ஓகேவா? நேராக கேட்குறேன், என்ன வேணும் உனக்கு? கண் பார்வை தெரியணும் ஆண்டவர்.
அவ்வளோதான். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை. அந்த கன்ஃபர்மேஷன், the word of confirmation is very very required. அந்த 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 உன் விசுவாசத்தை அங்கீகரிக்கிற வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா நீ எத்தனை வருஷம் நீ ஜெபம் பண்ணாலும், நீ எவ்வளோதான் விசுவாசிச்சாலும் அது நடக்க போகிறது கிடையாது. ஓகேவா? பர்த்திமை கூட நம்ம பார்த்த லெசன் இன்றைக்கி இதுதான். நம்ம 11ஆம் அதிகாரம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. சரியா? நம்ம இன்னைக்கு பார்த்த காரியங்கள், சீஷர்களுடைய மனநிலை, மனப்பக்குவம் என்னவாக இருந்தது, அதோட கூட சேர்ந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் 11 சாப்டர் நம்ம பார்ப்போம். நம்ம எருசலேமுக்குள்ளே இயேசு பிரவேசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து சிலுவை மரணத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகுதுன்றது பார்ப்போம். நம்ம இயேசு என்ன சொல்கிறாரு, இயேசு என்ன சொல்ல வராரு, அதை பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே தயாராக இல்லாமல் சீஷர்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருந்தால், இயேசுவை பற்றி தூரத்திலிருந்து கேள்விப்படுகிற ஒருத்தன் சரியான விசுவாசத்தோடு இயேசுவுக்கு காத்திருக்கிறான். யாரை பற்றி கண்டுக்கல. அவன் சொன்ன வார்த்தை, அவன் கூப்பிட்ட சத்தம் ஆண்டவர் கேட்டுச்சு. கூப்பிட்டு வா, ஜெபம் பண்ணலாம், வாங்க, தெய்வீக சுகமளிக்கும் விழா எருசலேமில் வச்சிருக்கிறேன் 4 அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க, கர்த்தர் சுகம் கொடுத்து. அதெல்லாம் இயேசு சொல்லவே இல்லை. அப்படிலாம் இயேசு பேசவே இல்லை. முடிப்பட்டு உனக்காக ஜெபம் பண்ணுறேன். உன் விசுவாசம் உன்னை, சொல்லுங்க பாப்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இல்லை? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. You are healed by your faith. ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உம்முடைய சீஷர்கள் முன்னாடி பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தாங்க. அதே போல் நாங்களும் ஆண்டவரே கடவுளை தேடுகிறோம் என்ற பேரில் ஒரு புரிதலே இல்லாமல் எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் உங்களுடைய வார்த்தையானது எங்களுக்குள்ளே எங்களை உருவாக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நாங்களும் ஒரு காலத்தில் இதே போல் சீஷரில் போல் இயேசுவை பிடித்து கொண்ட நோக்கமே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி எங்களை தெளிவுபடுத்தி, நாங்கள் உங்களை பிடித்து கொண்டிருக்கிற நோக்கம் உங்களுடைய குமாரன் என்றும் பாராமல் அவரே நீர் தருவீரானால் மற்றவைகள் எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி? நீர் இவைகளை அருளுவீர் என்று சொல்லி நாங்களை பிடிச்சிக்கலப்பா. நாங்கள் உங்களை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தானாக நடக்கும் எங்கள் வாழ்க்கையில். இந்த ஒரு புரிதலை தேவன் எங்கள் தந்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். டாடி, கர்த்தர் நீங்கள் ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் அந்த பேசிக்கான ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ரிலேஷனில், உறவில், அந்த ஐடியாவில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களோட ஆண்டவர் இடைப்படுங்க, பேசுங்க. உங்களை விட இங்கே எதுவுமே முக்கியம் இல்லை. உங்களை அறிவை விட எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்னது போல் அதை குப்பையாக எண்ணுகிறேன். கிறிஸ்துவுக்காக தூக்கி எறிஞ்சிட்டேன். வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு ஜீவிக்கிறார். உங்களுடைய சீஷர்கள் பரிசுத்தாவை பெற்ற பொழுது ஆண்டவரே, மென்மையான உயிர் தெழுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தங்கள் ஜீவனையும் சாக ஒப்பு கொடுத்தார்கள், தங்கள் சரீரத்தையும் சாகடிக்க ஒப்பு கொடுத்தார்கள். அதே பரிசுத்தாவியானவர் எங்களையும் அதே கன்விக்ஷனில் நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலக மக்களை பார்த்து, மற்ற கிறிஸ்தவர்களை பார்த்து நாங்கள் ஏதாவது இடறி தவறி ஆண்டவரை நாங்கள் வழுவி வித்தியாசமான ஐடியா இல்லை, நாங்களும் உலக தேவைக்காக உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, எங்களுடைய சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த வேளையில் ஆவியானவர்களை உணர்த்துங்க, போதிங்க, கற்றுத்தாங்க, நடத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா கணமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் சகல விதமான கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராய் இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாறனதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.